புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியம் பரணிப்புத்தூர் ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுகவின் புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KP கந்தன் வழங்கினார். குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் KP ஏசுபாதம் தலைமையிலும் மாவட்ட பிரதிநிதி இளவரசி நாகப்பன், MGR மன்ற துணை செயலாளர் நாகப்பன் ஆகியோர் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆலந்தூர் பொதுக்குழு உறுப்பினர் வரதராஜன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் லோகேஷ், கிளை கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்மா அவருடைய அருளாசிரியர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கு நன்றி. சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் ஆற்றல் மிக்க செயலாளர் அருமையன் அவருடைய ஆலோசனைப்படி பரணிப்புத்தூர் ஊராட்சி கழக உறுப்பினர் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக ஜெயிக்க வேண்டும். அதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் பாடுபட வேண்டுமோ அந்த அளவுக்கு பாடுபட வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பு கொடுக்க வேண்டுமோ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் கழக நிர்வாகிகளாக இருந்தாலும், பொறுப்பாளர்கள் இருந்தாலும், பொதுமக்கள் இருந்தாலும், இந்த அதிமுக எந்த நேரத்திலும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள், விலைவாசி உயர்வெல்லாம் மக்களுக்கு சமாளிக்க முடியாத ஒரு விலைவாசி உயர்வு. மின்சார கட்டணம் இந்த 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் 3 வாட்டி மின்சாரத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். மக்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் பொருட்கள் விலை உயர்ந்திருக்கிறது, பால் விலை உயர்ந்திருக்கிறது, இந்த வீடு கட்டுறதுக்கு கட்டுமான பணிகள் பொருட்கள் உயர்ந்திருக்குது. பல்வேறு பொருட்களுடைய விலைகள் உயர்த்தி இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் விரோதமான ஆட்சியை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தின் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதை, அதற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள். அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராயத்தில் குடித்தே 65 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எதையும் கண்டு கொள்ளவில்லை. அவர்களுக்கு உடைய நோக்கம், அவங்க குடும்பம், அவங்க அமைச்சர், அவங்களுடைய ஜாகரா திட்டம் இருக்கிறவர்கள் தான் இந்த ஆட்சியில் பணத்தை சம்பாதித்துக் கொண்டு இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அண்ணனுடைய தலைமையில் அமர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாரும் கடுமையாக உழைத்து யாரை அதிமுகவில் இந்த ஆலந்தூர் சட்டமன்றத்தில் நிறுத்தினாலும் நீங்கள் அவரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். உங்களுக்கு இந்த மாவட்ட கழகமும் கழகத்தின் பொதுச் செயலாளர் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என்று சொல்லி இந்த உறுப்பினர் அட்டை உங்களிடத்திலே போய் நேரடியாக வழங்க வேண்டும் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்.